வணக்கம் வணக்கம் வணக்கம். இது ஜீ தமிழின் சட்டுப்புட்டு சமையல் சீசன் 2 நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் வாங்கோ. ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள் மற்றும் அனைத்து வகையான மளிகை பொருட்கள் கிடைக்கும் இடம் வாங்கோ. 49 வெள்ளிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. அதனால் இப்போயே வாங்கோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வாங்கோ, ஒன் கிளிக் ஆல் டன். மற்றும் சுவை ஃபுட்ஸ், செம ஃப்ரெஷ், செம டேஸ்ட். சரி, இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன், எல்லாருமே ஒரு மூட்ல தான் இருக்கோம். சரி, தீபாவளி சொன்னாலே உங்கள் மனசுக்கு என்ன வருது, என்ன சாப்பாடு வருது சொல்லுங்க? பிரியாணி. பிரியாணி வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாப்பாடு. இந்த நிகழ்ச்சியில் அதே பிரியாணியை நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்? ஷெஃப்பை தான் கேட்க போகிறோம். ஷெஃப் வாங்க. வந்தேன். நீங்களே ஒரு தீபாவளி மூட்ல இருக்கீங்க. நானும் தீபாவளி மூட்ல தான் இருக்கேன். என்ன பண்றது, இந்த சீசன் அப்படி. எனக்கு பார்த்தா அதே நீங்க ஷெஃப், நீங்க இதான் போட்டாங்க. சரியா? சரி, தீபாவளி சீசன், தீபாவளி மூட். நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன சமைக்க போறோம்? சரி, எல்லாம் பெரும்பாலும் பராட்டா விருப்பப்படுவாங்க. அந்த பராட்டா வச்சு பிரியாணி பண்ண எப்படி? புதுமை, அருமை, ஆனால் இனிமை, அதுதான் அது. சரி, பராட்டா வச்சு ஒரு இறைச்சி கீமா வச்சு அப்படியே ஒரு தம் பிரியாணி மாதிரி பண்ண எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் சக்ஸஸ் ஆனால் நான் பண்ணி இன்னைக்கு காட்ட போகிறோம். பற்றிச்சோம். இன்னைக்கு நம்ம பிரியாணினால கீ தான் யூஸ் பண்ணி. ஓகே, நோ காம்ப்ரமைஸ். இன்னைக்கு வந்து நல்ல தாராளமாக ஒரு 2 டேபிள் முதல்ல ஒரு பட்டையை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதே போல் ஒரு பேலிக்கு இப்படியே 2ஆக பிச்சு போட்டுருக்கேங்க. இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் வெங்காயம் போடுறோம். இது மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ போட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு மேஜைக்கரண்டி அளவு இஞ்சி நறுக்கியது, ஒரு மேஜைக்கரண்டி அளவு பூண்டு நறுக்கியது. ரைட். சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த இறைச்சியை வந்து முதல்ல வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். இல்லை தக்காளிலாம் ஒன்று போட வேணாம். சரி, இந்த இறைச்சியை வந்து கொஞ்ச நேரம் வதக்கணும். ஆமாம். கீமா சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும். இப்போ என்ன, முதல்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் பைனாக்கீரையும் இதில் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துறேன். இந்த புதினா கொத்தமல்லி பிரியாணி காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த உப்பு. சரி, இப்போ நல்லா பிரியாணி மசாலா இதில் வந்து தரேன். சார், நல்ல வாசமாக இருக்குது இந்த பிரியாணி மசாலா. சரி, இப்போ நல்லா கொஞ்சோண்டு அந்த குங்குமப்பூ பன்னீர் வந்து அதிலே ஊற்றிடும். அதில் ஓகே. அப்புறமா மேலே திரும்ப போடுவோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த தருணத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த பிரியாணிக்காக பராட்டா பிரியாணிக்கு இந்த பராட்டா முதல்ல போடுறேன். ரைட்டா? இதில் வந்து பராட்டா எப்படி தம் போட முடியும்? இல்லைல்ல, யாரும் பண்ணதில்லை. இப்போ பிரியாணி தம் போடுவோமா இல்லையா? அதே மெத்தட் தான். அதே மெத்தட், அதே மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன், போடுறோம். ஓகே. புதினா புதினா நீ கேட்டு ஜாஸ்தி கேட்டதுனால கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. ரைட். அப்புறம் கொஞ்சோண்டு ரேசின்ஸ். அப்புறம் இந்த பொரிச்ச வெங்காயம். இப்போ மொத்தத்தில் பிரியாணிக்குள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குது. ரைட்டா? இதுக்கு மேலே மேற்கொண்டு முடியாது. இதுக்கு மேலே ரைட்டா? இப்போ இந்த பன்னீர் தூணுதை அதை ஊற்றணும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே ரோல் பண்ணுறீங்க. ரைட்டு. அப்படியே ரோல் பண்ணி இந்த பாத்திரத்தை இங்கே மாற்றி இங்கே மெதுவான நெருப்பில் அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இறைச்சியெல்லாம் அதில் வந்து இப்போ கீழேருந்து மேலே வந்துடுச்சு. இப்போ மேலே உள்ளது ஈரமாக இல்லாத கீழே இறங்கும். அதான் அந்த ரோல். இப்போ என்ன பண்ணுவோம், இதை மூடி அப்படியே ஒரு 5 to 7 நிமிஷம் அப்படி தம்மில் வைக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இது நல்லா வெந்த பிறகு அழகாக இவங்களுக்கு பரிமாற போகிறேன். தீபாவளி 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 சூறாவளி. நீங்க சமையல் சூறாவளி சார். அதான் அதே தான். சூப்பர் சூப்பர். ரைட். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே, பாருங்க இந்த ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. இட்ஸ் வெரி குட். சாதத்துக்கும் பரோட்டாக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஜெல் பண்ணியிருக்கு. பிரியாணி இஸ் இன் மோஷன். ஓகே, இட்ஸ் வெரி வெரி நைஸ்.
சரி விட்டா இவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தீபாவளியில் நிறைய கிடக்கு. நான் முதல்ல கிளம்புறேன். இது சட்டுப்புட்டு சமையல் சீசன் 2. இல்ல இருக்கு, ஆதரவாளர்கள் சொல்லிடுவோம். ஆதரவாளர்கள் வாங்கும் ஃப்ரெஷ் இந்தியன் க்ரோசரிஸ் ஆன்லைன் சிங்கப்பூர் மற்றும் சுவை ஃபுட்ஸ் செம ஃப்ரெஷ் செம டேஸ்ட். ஜீ தமிழ் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இது சட்டுப்புட்டு சமையல் சீசன் 2.